ஸோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா எபிசோட் 2 அண்ட் திருமலா திருப்பதி விளாகோட எபிசோட் 2 தான் பார்க்க போறோம். அண்டு இந்த சீரீஸ்ல நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நாங்க பண்ண தப்பு, நாங்க திருப்பதிக்கு போய் பண்ண தப்புகள் எல்லாம் நீங்க பண்ண தேவையில்லைன்னு இந்த சீரீஸ் மூலமா நீங்க கத்துக்கலாம். பிளஸ் நீங்களும் திருப்பதி திருமலா அங்க போகணும்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எப்படி நாங்க போனோம் அந்த மாதிரி நீங்களும் பண்ணீங்கன்னா உங்களுக்கும் ஈஸியா தரிசனம் பண்ணிட்டு ஈஸியா வரதுக்கு ரொம்ப ரொம்ப சான்ஸ் ஈஸியா இருக்கும். அண்டு எபிசோட் 1 யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த வீடியோ முடிச்சுட்டு எபிசோட் 1 பார்க்கலாம். ரொம்பவே நல்லாவே புரியும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம தயவுசெய்து பாருங்க, உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நம்பி இந்த வீடியோ போடுறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கைஸ், இதுதான் நம்மளோட கோவிந்தராஜ் டெம்பிள். இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னா கோவிந்தராஜ் டெம்பிள் தான் போயிட்டு இருக்கோம். இதுதான் கோவிந்தராஜ் டெம்பிள். நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. சரியான கூட்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் கோவிந்தராஜ் டெம்பிள். வந்து இங்கே வந்து செல்ஃபோன் கவுண்டர் இருக்குது கைஸ். ஆனால் இங்கே வந்து பேக் லக்கேஜ்லாம் வைக்கிறது கவுண்டர் இல்லையா. ஸோ இங்கே நம்ம யாராச்சும் இதுவங்க அந்த பூக்கடையில் அவங்கள இருப்பாங்களா, அவங்ககிட்ட நம்ம பேக்லாம் வச்சுட்டு அங்கேருந்து நம்ம நடந்து போக வேண்டியதுதான். ஆனால் இங்கே போட்டிருக்கு இங்கே செல்ஃபோன் மட்டும்தான் நம்ம இங்கே வைக்க முடியுமான்னு. இங்கே வந்து நம்ம இந்த தேங்காய் அது வாங்கிட்டு அவங்ககிட்டயே நம்ம பேக் வச்சுட்டோம். அங்கேயே வச்சுக்கிறேன்னு சொன்னாங்க. பட் ஏதாச்சும் வாங்கினா தான் அந்த கடையில் வைப்பாங்க. ஸோ நம்ம தேங்காய்லாம் வாங்கிட்டு இப்போ நம்ம இங்கே செல்ஃபோன் கொடுத்துட்றோம். எனக்கு செல்ஃபோன் அளவு இல்லை. இனி நம்ம செல்ஃபோன் வச்சுட்டு உங்களை நல்லபடியாக இந்த கோவிந்த் சுவாமியை பார்த்துட்டு வரேன். நம்ம சூப்பராக சாமியை பார்த்துட்டு நம்ம வெளில வந்துட்டு நம்ம ஃபோனை வாங்கிட்டோம். இந்த கோவிந்தராஜ் யாருன்னா நம்மளோட பெருமாள் சாமி, அவங்களோட அண்ணா வந்து இவர் தான் இந்த கோவிந்த் சுவாமி. அவரை பார்த்துட்டு சூப்பராக வெளில போயிட்டு எல்லா சாமியும் நிறைய சாமி இருந்தாங்க, எல்லா சாமியை பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் எங்கே போகிறோன்னு எனக்கே தெரில. எங்கள் அம்மா அப்பா சொல்கிற மாதிரி நானும் ஏதாச்சும் உள்ளே போயிட்டு அப்படியே பார்க்கலாம். கோயில் எல்லா சாமியை பார்த்துட்டு ஜம்முன்னு பார்த்துட்டு என்ன நினச்சோம், எப்பவும் போன வாட்டி திருப்பதி வந்தப்போ கூட இங்கே வந்து கீழே திருப்பதியில் வந்து 3 மணிக்கு வந்து டோக்கன் போடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த 3 மணி டோக்கன் இருந்தால் மட்டும்தான் அது வந்து நம்ம திருமலை அந்த ஹில்ஸுக்கு மேலே திருமலா இருப்பாங்க, சாமி இருப்பாங்கல்ல, அங்கே போயிட்டு அந்த டோக்கன்ல டைம்க்கு ஏற்ற மாதிரி நம்ம போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம். ஆனா அந்த டோக்கன் வந்து 3 மணி தான் கொடுப்பாங்க. போன வாட்டி 3 மணி தான் கொடுத்தாங்க. இந்த வாட்டியும் 3 மணிக்கு தான் கொடுப்பாங்கன்னு நினைச்சு வந்தோம். பட் என்ன ஆயிடுச்சுன்னா ஈவினிங் 3 மணிக்கு கொடுக்க மாட்டாங்களா. இப்போ வந்து 10 டேஸா வந்து ரூல்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சா. ரூல்ஸ் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்பெல்லாம் 3 மணிக்கு கொடுக்க மாட்டாங்களா. விடிய காலையில 4 மணிக்கு தான் டோக்கன் கொடுப்பாங்களா. அப்ப பாத்துக்கோங்க, காலையில 4 மணிக்கு டோக்கன் கொடுப்பாங்க. அது வரைக்கும் நம்ம எப்படி வெயிட் பண்றது. அதனால என்ன பண்ணிட்டோம்னா இங்க வந்து ஃப்ரீ லாக்கர்ஸ் இருக்கும்ல, அந்த லாக்கர்ஸ் எடுத்து நம்ம லக்கேஜ் வச்சிட்டோம். இருங்க, இந்த மாதிரி நிறைய லாக்கர்ஸ் தெரியுதா, இந்த மாதிரி நிறைய லாக்கர்ஸ் இருக்கும்ல, அந்த லாக்கர்ஸ் ஒண்ணுத்துல வந்து நம்மளோட லக்கேஜை வச்சிட்டோம். வச்சுக்கு அப்புறமே நம்மளோட பக்கத்துல இந்த மாதிரி ஜம்முன்னு ஒரு இந்த அது என்னது அந்த இதான் ஒரு உட்கார ஸ்டூல் மாதிரி இருந்துச்சு. அது மேல ஜம்முன்னு நம்மளோட பெட்ஷீட் போட்டு நம்ம பில்லோ வேற ரெண்டுக்கு வாங்கியிருக்கோம். 300 ருபீஸ் போட்டு திரும்பி 300 ருபீஸ் கொடுத்துருவாங்க அது டெபாசிட் மாதிரி. அந்த பில்லோ வாங்கிட்டு அப்படியே வச்சு அப்படியே தூங்கிட்டு இருக்கோம். இதுதான் நடந்துச்சு. அப்போ என்ன பண்ண போறோம்னா நாளைக்கு காலையில 3 மணிக்கு 4 மணிக்கு டோக்கன் கொடுப்பாங்க. அது வரைக்கும் நம்ம இங்க திருமலால நம்ம இந்த லாக்கர் தான் இருக்கும். ஆக்சுவலா இங்க எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. பேருக்கு தான் லாக்கரு. ஆனா நீங்க வீட்டுல பண்ற எல்லா வேலையும் இங்க பண்ணலாம். இங்க ரெஸ்ட் ரூம் இருக்கு. அடுத்து ஃப்ரீயா அன்னதானம் பண்ணுவாங்க. ஈவினிங் 7 மணிக்கு நம்மளுக்கு சோறு போடுவாங்க. அந்த சோறு நம்ம சாப்பிட்டு அங்கேயும் ரிவ்யூ பண்ணி விட்டுலாம். ஈவினிங் 7 மணிக்கு போடுவாங்க. அதை போயிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு ஜம்முன்னு சூப்பரா எல்லாமே இருக்கு. பெட்ஷீட்டு, பில்லோ, சார்ஜரு, முக்கியமா போனு. ஆனா வைஃபை மட்டும் இல்லை. அதான் ஃபோன் சார்ஜர் எல்லாமே பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பண்ணிக்கிட்டு ஜம்முன்னு அப்படியே தூங்கிட்டு பாருங்க. இருங்க உங்களுக்கு காமிக்கிறேன். தெரியுதா, இதோ இந்த கோடு கூட இருக்கு, இந்த கட்டுலாம். இதுலதான் நம்மளுக்கு டோக்கன் கொடுப்பாங்க காலையில 4 மணிக்கு நாளைக்கு. அதுல நம்ம காலையில நாளைக்கு டோக்கன் வாங்கிட்டு அதுக்கு அடுத்துதான் நம்ம திருமலாக்கு போக முடியும். ஸோ இங்க என்னென்ன பண்றோம்னு எல்லாமே உங்களுக்கு காமிப்பேன். இது வந்து ஒரு லாக்கர் ரூம் மாதிரி. எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் தூங்குறாங்க, நிறைய பேர் ஃபோன் நோண்டுறாங்க, நிறைய பேர் படிக்கிறாங்க. அப்படிலாம் சொல்ல மாட்டேன். எல்லாரும் ஒரு வேலை பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வந்து எப்படியே திருப்பதிலே ஸ்டக் ஆகி
ஜம்முன்னு படுத்துட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? நீங்களும் இந்த மாதிரி திருப்பதி வந்தீங்கன்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. டோக்கன் வந்து இப்போ வந்து 10 நாளா சேஞ்ச் ஆயிடுச்சு. டைமிங் வந்து காலையில 4 மணிக்கு கொடுக்குறாங்க. விடிய காலையில் 4 மணி. ஓகேவா? அதுதான், அவ்வளோதான். இரவு 9:50. நம்ம வந்து அந்த அன்னப்பிரசாதம் சூப்பராக சாப்பிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸு. சூப்பராக சாப்பிட்டு என்னென்ன வச்சாங்கன்னா தயிர் சாதம், சாம்பார் சாதம், அடுத்து ஒரு ரெட் சட்னி மாதிரி ஒன்று வச்சாங்க. இதெல்லாம் சூப்பராக சாப்பிட்டுட்டு சூப்பராக இருந்துச்சு. ஆல்ரெடி ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. அதை போய் ரிவ்யூ பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுதான் நம்ம ஆன்சர் பசங்க. ஸோ இந்த மாதிரி அன்னப்பிரசாதம்னா, ஏன்னா இப்போ வந்து நாளைக்கு காலையில் டோக்கன் கொடுத்தாங்கன்னா 4 நாளைக்கு தான் தரிசனம் ஆகும். அப்போ இப்போ சண்டே, இப்போ மண்டே டோக்கன் கொடுத்தாங்கன்னா டியூஸ்டே நைட்டு தான் தரிசனம் ஆகும். பார்த்தீங்களா? அப்போ 7 நாள் இங்கே இருக்க வேண்டிய வருது. சரின்னு அப்படியே பார்த்துட்டு என்ன பண்ணுறது, நம்மளுக்கு வேறு டைமிங் தெரியாமல் வந்துட்டோம். இப்போது அதான் எப்படியோ டோக்கன் வந்து நம்மளுக்கு நாளைக்கு காலையில் 3 மணிக்கு கிடச்சாலும் நம்மளுக்கு வந்து 4 நாளைக்கு டியூஸ்டே இருக்குல்ல, டியூஸ்டே நைட்டு தான் நம்மளுக்கு தரிசனம் ஆகும். ஏன்னா எப்போ டோக்கன் கிடைக்குதோ அதுக்கு மறுநாள் தான் நம்மளுக்கு தரிசனம் டைமிங் தருவாங்க. ஏன்டா நீ டோக்கன் வாங்குற, அதுக்கு நீ ஃப்ரீ தரிசனம் அந்த மாதிரி போயிடலாமான்னு கேட்காதீங்க. ஃப்ரீ தரிசனம் போகலாம், பட் அதுக்கு டைம் இருக்காது. நம்ம காலையில் போனால் ஈவினிங் எப்போ போகணும் நம்மளுக்கே தெரியாது. பட் அதுவே நம்ம டோக்கன் எடுத்துகிட்டு போனோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அவங்களுக்கு டைம் கொடுத்துருவாங்க. ஒரு டைம் இப்போ 10 o'clock நைட்னா நம்ம 10 o'clock அதுக்கு முன்னாடியே போயிட்டு நின்னா கரெக்டாக நம்ம உள்ளே போயிடலாம். அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த டோக்கன் தான் இங்கே பிரச்சனை ஆகிடுச்சு நம்மளுக்கு. ஏன்னா நாளைக்கு காலையில் தராங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ நைட்டு வேறு எங்கே ஸ்டே பண்ணுறது நம்மளுக்கு தெரில. ஏன்னா இங்கே எல்லா ரூம்ஸும் நம்ம கேட்டு பார்த்தோம், இங்கே ஒரு ரூம் கூட அவைலபிள் இல்லை. எல்லா ரூமுமே இங்கே டஃப் தான். A few moments later. காய்ஸ், இப்போ நம்ம தூங்க போகிறோம். அவள் தான் இனி இந்த டே முடிய போகுது. இனி நாளைக்கு காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிக்கோன்னா கிட்டத்தட்ட ஒரு 1:32க்கு எந்திரிச்சு நம்ம போயிட்டு டோக்கன் நின்றுவோம். ஏன்னா நம்ம இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணதே நம்ம அந்த டோக்கனுக்காக தான். மூஞ்சியில் பளிச்சுன்னு லைட் அடிக்குது, சாரி. அதான் நம்ம இவ்வளோ நேரம் இருந்ததே நம்ம அந்த டோக்கனுக்காக தான். ஸோ நம்ம டோக்கன் வாங்கணும். அதனால நம்ம சீக்கிரமாக எந்திரிச்சு நம்ம போயிட்டு வாங்கணும். ஏன்டா கேமரா பார்த்து பேச மாட்டோம்னா லைட் ரொம்ப அடிக்குது. அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு காலையில் ஒரு 2 o'clock அந்த மாதிரி எழுந்திரிச்சு நாளைக்கு டோக்கன் வேறு வாங்கணும்ல, அப்போ உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். எனக்கு செம்ம க்ரௌடாக இருக்கும் போல். ஏன்னா நாளைக்கு வாங்கினா தான் 4 நாளைக்கு முடியும். ஏன்னா இவ்வளோ நேரம் டைம் வேஸ்ட் பண்ணி இங்கே வேறு இருக்கோம்ல. ஸோ நம்ம இப்போ கரெக்டாக டைம் வந்து 10 o'clock ஆக போகுது. நம்ம தூங்கி நாளைக்கு காலையில் உங்களை சந்திக்கிறேன். நீங்களும் தூங்குங்க. ஹலோ, குட் மார்னிங் காய்ஸ். இப்போ நம்ம காலையில் எழுந்திரிச்சிட்டோம். சூப்பராக எழுந்திரிச்சு இப்போ நம்ம அங்கதான் இனி 2 மணிக்கா 3 மணிக்கா நம்மளுக்கு டோக்கன் கொடுப்பாங்கன்னு தெரில. எந்த மணிக்கு கொடுத்து டோக்கன் கொடுத்தாங்களோ அந்த மணிக்கு போயிட்டு டோக்கன் வாங்க வேண்டியதுதான். ஆனால் ஆக்சுவலாக ஒரு 5:30, 6 அந்த மாதிரி தான் கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க. வாங்கலாம், எத்தனை மணிக்கு கொடுப்பாங்கன்னு. நம்மளுக்கு லக்கு இருந்தால் 4 மணிக்கு தான் கொடுத்துருவாங்கன்னா சூப்பராக இருக்கும். சரி பார்க்கலாம் கைஸ். வெளியே சரியான கூட்டம் இருக்கு. உங்களுக்கு காட்டுறேன், தெரியுதா? ஏன்டடி பா